வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்கள் சேவையில் அலட்சியம் காட்டும் அணுகுமுறையை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் விசாரணைகள் நடத்தப்பட்டு தேவையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை. ஜனாதிபதி பேரினவாத சக்திகளால் உருவான சூழ்நிலையின் கைதாக இருக்கின்றார் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் கருத்து. சமூக ஊடகங்களில் பயன்படுத்தப்படும் பல பயன்பாடுகளுக்கு இராணுவ சீருடைகள் பயன்படுத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இராணுவ தலைமையகம் சுட்டிக்காட்டு. மன்னார் மாவட்டத்தில் இந்திய அரசால் முன்னெடுக்கப்படும் எந்த அபிவிருத்தி முயற்சியும் மக்களுக்கு பாதிப்பில்லாமல் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளின் விசாரணை ஜூலை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. செல்லுபடியான விசா இல்லாமல் இலங்கையில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படும் விவகாரத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் டயானா கமகேவுக்கு எதிராக 7 குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி அவர்களின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருந்தது. எனினும் அவர் இன்று நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காததால் வழக்கை மேலதிக நீதவான் ஹர்ஷன செகுவனல முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சில உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்கள் மக்கள் சேவையில் அலட்சியம் காட்டும் அணுகுமுறையை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் அவர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு தேவையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வடக்கு ஆளுநர் செயலகத்தில் உள்ளூராட்சி மன்ற செயலாளர்களுடன் நடைபெற்றிருந்த விசேட கூட்டத்தின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அவர் மேலும் கூறுகையில், சில உள்ளூராட்சி மன்ற செயலாளர்களை பற்றிய புகார்கள் பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து கிடைக்கப்பெறுகிறது. மக்கள் சேவையை முழுமையாக நிறைவேற்றும் நோக்கத்துடன் இந்த பதவிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் சிலர் இந்த கடமைகளை மறந்து செயல்படுகின்றனர். சில செயலாளர்களின் தவறுகள் காரணமாக அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களின் மதிப்பும் பாதிக்கப்படுகின்றது. இதனாலே பொதுமக்கள் தவறான பார்வை கொண்டு வரப்படுகின்றார்கள். இது மிகவும் கவலை அளிக்கிறது. நிர்வாகத்தில் உள்ள சிலர் செய்யும் தவறுகளால் பாதிக்கப்படும் மக்களிடம் எனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் முந்தைய ஆட்சி காலங்களில் எமது மாகாணத்தில் முதலீடு செய்ய முனைந்த பலரும் லஞ்ச கோரிக்கை உள்ளிட்ட மோசமான அனுபவங்களால் தங்கள் திட்டங்களை கைவிட்டனர். தற்போது அவர்கள் மீண்டும் நம்பிக்கையுடன் வருகின்றார்கள். அவர்களுக்கு நேர்மையான மற்றும் தெளிவான வழிகாட்டல்களை நம் அதிகாரிகள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஜனாதிபதி பேரினவாத சக்திகளால் உருவான சூழ்நிலையின் கைதாக இருக்கின்றார் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் நாகலிங்கம் ரட்னலிங்கம் தெரிவித்தார். இது தொடர்பாக காரைதீவு பிரதேச சபைக்கான தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து ஊடக சந்திப்பும் காரைதீவு பொது நூலகத்தின் கேட்போர் மண்டபத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த நிகழ்வு அம்பாறை மாவட்டம் சார்ந்த கூட்டமைப்பின் இணைப்பாளர் ஹென்றி மகேந்திரனின் தலைமையில் இடம்பெற்றிருந்தது. இதில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ரட்னலிங்கம், ஜனாதிபதி இன்று நாட்டின் நிலவும் பேரினவாத சக்திகளால் கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் கைதாகவே இருக்கின்றார். இதுவரை அவரை திறந்த வழியில் விமர்சிப்பதற்கான சந்தர்ப்பம் எமக்கு கிடைக்கவில்லை என்று கூறியிருந்தார். மேலும் இந்த நாட்டில் எந்த ஜனாதிபதி வந்தாலும் அவர் இந்த நிலையில் இருந்து விடுபட முடியாது. ஜனாதிபதி செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட எந்த விடயமும் செயல்படுத்தப்படவில்லை. அவர் கூறியவைகள் பொய்யான வாக்குறுதிகளாகவே இருந்து வருகின்றது என்று இப்போது எளிதாக புரிகிறது என்றார். எமது உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுக்கும் ஜனாதிபதி போல பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கக்கூடாது என்று எச்சரித்துள்ளோம். மக்கள் இந்த வகை வாக்குறுதிகளில் ஏமாந்து சலித்து போயுள்ளார்கள். இத்துடன் வடக்கு கிழக்கில் தேசிய அரசியலில் ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு காரணம் கொள்கைகள் அல்ல, வாக்குறுதிகளை மீறிய தவறான செயற்பாடுகளே அதற்கு பங்களித்துள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். சமூக ஊடகங்களில் பரவலாக பயன்படுத்தப்படும் பல பயன்பாடுகள் மூலம் உருவாக்கப்படும் படங்கள், பாடல்கள் மற்றும் காணொளிகளில் அனுமதி இல்லாமல் இராணுவ சீருடைகள் பயன்படுத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன என்று இராணுவ தலைமையகம் தெரிவிக்கின்றது. இவ்வாறு சீருடைகளை தவறாக பயன்படுத்துவது இராணுவத்தின் மதிப்பையும் புகழையும் குலைக்கக்கூடியதாக இருப்பதாக அதற்கான எச்சரிக்கையை தெரிவித்துக் கொண்டே இராணுவம் அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. சட்டப்படி அனுமதியின்றி இராணுவ சீருடைகளை படைப்பாற்றல் நோக்கங்களுக்காக கூட பயன்படுத்துவது குற்றமாகும். இருப்பினும் இது குறித்து விழிப்புணர்வு இல்லாமல் சிலர் அத்தகைய செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்தகைய செயல்கள் தாய்நாட்டுக்காக தங்கள் உயிரையும் உடலையும் அர்ப்பணித்த வீரர்கள் பெருமையுடன் அணியும் சீருடையை அவமதிப்பதாகும் என்பதையும் இதனை தவிர்க்கும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதையும் அறிக்கை வலியுறுத்தி கூறுகிறது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 361 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இதன்போது குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
மன்னார் மாவட்டத்தில் இந்திய அரசால் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் எந்த அபிவிருத்தி முயற்சியும் மக்களுக்கு பாதிப்பில்லாமல் நன்மை தரும் வகையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருந்தார். மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவின் விடத்தல் தீவு கிராமத்தில் நடைபெற்ற பொதுமக்களின் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், இந்திய அரசு எவ்வளவு திட்டங்களை மேற்கொண்டாலும் அவை மக்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்தும் வகையில் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், உள்ளூராட்சி மன்றம் என்பது வெறும் வீதி அமைத்தல், தெருவிளக்கு பொருத்துதல் போன்ற வேலைகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. இதனூடாக சட்டங்களை அமல்படுத்தவும் பிரதேச செயல் திட்டங்களையும் செயல்படுத்த முடியும். எமது பிரதேசங்களில் காணப்படும் சட்டவிரோத மண் அகழ்வை தடுப்பதிலும் சுற்றுலாத்துறையினை அபிவிருத்தி செய்வதிலும் உள்ளூராட்சி சபைகளுக்கு முக்கிய பங்கு உள்ளது. குறிப்பாக விடத்தல் தீவின் சுற்றுலா அபிவிருத்தி செயற்பாடுகள் இந்த சபைகள் வழியே முன்னெடுக்கலாம் என்றார். மேலும் மன்னார் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த அபிவிருத்தி செயற்பாடுகளும் உள்ளூராட்சி மன்றங்களின் வழியே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்தியாவுடன் நெருங்கிய உறவு இருப்பதால் அவர்களில் இணைந்து ராமேஸ்வரம், தலைமன்னார் கப்பல் சேவை போன்ற திட்டங்களை முன்னெடுத்து பிரதேச வளர்ச்சியை உறுதிப்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து அமெரிக்க புலனாய்வு அமைப்பு FBI வெளியிட்ட அறிக்கை இலங்கை கத்தோலிக்க சபை நிராகரித்துள்ளது. 2019 ஆண்டு ஏப்ரல் 21 ஈஸ்டர் ஞாயிறு தினத்தில் இலங்கையில் இடம்பெற்றிருந்த தாக்குதல்களின் முக்கிய சூத்திரதாரியாக சக்ரான் ஹாசிம் இருந்தார் என்று FBI தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தது. இந்த தகவல் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒன்றில் FBI சிறப்பு அதிகாரி மரேலி ஆர் குட்வின் சமர்ப்பித்த ஆவணத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த அறிக்கையை கடுமையாக விமர்சித்த இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் பேச்சாளர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த் பெர்னாண்டோ, நாங்கள் எப்போதும் ஒரு சுதந்திரமான மற்றும் விரிவான விசாரணையை கோரியிருக்கின்றோம். ஆனால் FBI எங்களை எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளாமல் ஆலோசிக்காமல் இந்த முடிவை எப்படி எடுத்துக்கொண்டது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, சட்டமா அதிபர் தபுலோ டி டெலிவேரா மற்றும் ஊடகங்களான சேனல் 4 உள்ளிட்டவை வெளியிட்ட தகவல்களில் சக்ரான் தனியாகவே செயல்பட்டார் அல்ல என்பதற்கான சாட்சியங்கள் உள்ளன என்றும் இந்த தாக்குதலுக்கு பின்னால் ஒரு பெரிய சதி இருக்கக்கூடிய சாத்தியம் அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே சக்ரானின் பின்னணியில் வேறு சக்திகள் இருந்திருக்கலாம் என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என்றும் குறிப்பிட்டார். FBI விசாரணையை எவ்வாறு நடத்தியது, யாரை சந்தித்தது, என்ன ஆதாரங்களை வைத்திருந்தது என்பது அனைத்தும் தெளிவாக இல்லை என்று கூறிய அவர், எங்கள் திருச்சபை ஒரு முறை கூட சந்திக்காத FBI இவ்வாறு ஒரு முடிவை எப்படி கூற முடிகிறது என்றும் கேள்வி எழுப்பினார். டான் பிரியசாத் கொலை சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 22 இரவு வெல்லம்பட்டிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் டான் பிரியசாத் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் வெல்லம்பட்டியாவில் அமைந்துள்ள லக்சந்து செவன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் மேல்மாடியில் இரவு 9:10 மணிக்கு இடம்பெற்றிருந்தது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பிஸ்டல் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாகவும் தெரிய வருகிறது. சம்பவத்துடன் தொடர்புடைய விவரங்களை பெறும் நோக்கில் இதுவரை சுமார் 10 பேர் போலீஸ் முன்னிலையில் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர்.